ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை பற்றின டீட்டெயில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 2024 இப்போ வரைக்கும் சீனியாரிட்டி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோவில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா 2024 கண்டிப்பாக அரசு வேலை உறுதிங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், சீனியாரிட்டி அடிப்படையில் எப்போ நமக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நடுவில் ஒரு சில காரணங்களால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இப்போது லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நேம் லிஸ்ட்டு, யார் யார் பேர்லாம் சீனியாரிட்டி லிஸ்ட் படி இருக்குது அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ லிஸ்ட்டில் யார் யாரோட பேர் இருக்குது, சீனியாரிட்டி வந்து நம்ம எப்படி பார்க்குறது, ஒவ்வொரு மாவட்டத்தும் தனித்தனியாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது தாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், government.in எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்ம தமிழக அரசோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இதில் லாகின் பண்ணியிருக்கீங்க, ரெனியூவல் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரெனியூவல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் கேர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, யூசர் ஐடியில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பர், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தாங்க. ஸோ இதை போட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க, புதுசாக வர்றவங்க பதிவு பண்ணுறவங்க நியூ யூசர் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். ரெனியூவல் பண்ணுறதுனா கிளிக் கேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ரெனியூவல் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் பிஜி முடிச்சிருக்கேன், அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை அப்டேட் பண்ணிக்கலாம். யூஜி முடிச்சிருக்கேன், 12th முடிச்சு யூஜி, அந்த மாதிரி வந்து எதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் தாங்க, இதில் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் லைவ் ரிஜிஸ்டர், இப்போ வரைக்கும் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ரெனியூவல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கட் ஆஃப் சீனியாரிட்டி படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட இப்போ 2024 பிறந்தாச்சுங்க. 2024 வரைக்கும் அப்டேட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக சீனியாரிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கும், இந்த பக்கம் தமிழ்லேயே இருக்கும். எதை வேணால் நம்ம வந்து டச் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ் வெர்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், டோட்டலாக 64 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேர் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதில் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள், 19 முதல் 30 வரை உள்ள பல தரப்பட்ட கல்லூரி மாணவர்கள், 31லேருந்து 45 வயது வரை உள்ள அரசு பணி வேண்டி காத்திருக்கும் வேலை நாடுபவர்கள், அதே மாதிரி 46 வயது முதல் 60 வயது வரை முதிர்வு பெற்ற பதிவுதாரர்கள், 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், இத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தற்போது வரைக்கும் பதிவு பண்ணி ரெனியூவலும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. மாவட்ட வாரியாக இருக்குது, ஒவ்வொரு ஏரியா வாரியாக இருக்குது, ஒவ்வொரு வந்து நீங்கள் பட்டப்படிப்பு வாரியாக இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இதோட எஃபெக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் வேலை, விஓ ஆஃபீஸ் வேலை, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் வேலை, மாநகராட்சி வேலை, இந்த மாதிரி வேலைகள் நிறையா தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேஷன் கடை வேலை எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் அது இருக்கா, அதோட கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு காலமாக அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. சரி இவங்க சீனியாரிட்டியில் இருக்காங்களான்னு பார்த்து அதுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தாலுகா ஆஃபீஸ் வேலை, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலை, அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் வேலை, விஓ ஆஃபீஸ் வேலை, இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வரும்போது அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கார்டு மூலியமாக தான். ஸோ இதோட முக்கியத்துவம் எவ்வளோன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இப்போ மாவட்ட வாரியாக நம்மளோட சீனியாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மாவட்டங்கள் பேர் இருக்குது, நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத உங்கள் மாவட்டத்தோட பேரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத உங்கள் மாவட்டத்துக்கு அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, பேரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில்
கட் ஆஃப் டேட்ஸ் ஆஃப் சீனியாரிட்டி ஃபார் நாமினேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு மேலே வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், ஜென்ரல் கேட்டகரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப் டு 8th ஃபெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 8ஆம் வகுப்பு நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலும் அதே மாதிரி 8th பாஸு, எஸ்எஸ்எல்சி, அதே மாதிரி 12th, அது கீழே அப்படி வந்தோம் அப்படின்னா டிகிரி, அப்படி கீழே வந்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அக்கௌண்டன்ட், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, அதே மாதிரி டிரைவர்லேயே உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதே மாதிரி ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், கண்டக்டரு, டிரைவர் கம் கண்டக்டரு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு சொல்லிட்டு தனித்தனியாக, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தனித்தனியாக ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து இதில் சீனியாரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அப் டு 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் பக்கத்தில் உங்களோட கேட்டகரி இருக்குது பாருங்கள். கேட்டகரிக்கு நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28/6/2022 27/2/2026 வரைக்கும், 28/6/2002 27/2/2006 வரைக்கும் பதிவு பண்ணவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 8th பாஸுக்கு கம்மியாக கேட்குறாங்க, 8th பாஸ் இல்லை அது கீழே கேட்குறாங்க, 8th ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அது வேலை வாய்ப்புலேருந்து ஒரு கார்டு வருங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு இதாக இருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு முகாமில் வந்து கலந்துக்கோங்க, அதுக்கு நேர்காணலில் கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட்டில் ஒரு கார்டு வரும். நிறைய பேருக்கு அந்த கார்டு வந்திருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில். ஸோ எந்த பதவிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, இப்போ 10th பாஸ் அப்படின்னா உங்கள் கேட்டகரிக்கு நேராக பாருங்கள் என்ன கேட்டகரியில் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பதிவு பண்ணி ரெனியூவல் பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ வரைக்கும் ரெனியூவல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ரெனியூவல் பண்ணாமல் இருக்கிறனால உங்களுக்கு அந்த இது வரது இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைப்பிஸ்ட்டு, செனாஸ் டைப்பிஸ்ட்லாம் எதில் வரும், ஒவ்வொரு விஓ ஆஃபீஸில் இருக்கட்டும், அதில் வந்து அசிஸ்டன்ட் வேலை, இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்கும்போது அதுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு பதிவு அட்டை பதிவு பண்ணி ரெனியூவல் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சீனியாரிட்டியில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த நேர்காணலில் நமக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம், தூத்துக்குடி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா மாவட்டத்தோட பேரும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன ப்ராசஸ், என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இந்த இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டின் படி நீங்கள் பதிவு பண்ணியிருக்க வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாவட்டத்தோட வேலை வாய்ப்பு எப்போ வருது, அந்த வேலை இப்போ நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, ஏதாச்சும் விஓ ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலை வரும்போது அந்த வேலையில் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த நேர்காணலில் நம்ம போய் கலந்துக்கிட்டால் நமக்கு வேலை வாய்ப்பு உறுதிதாங்க. ஸோ இப்படி தான் நமக்கான எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், சீனியாரிட்டி இருக்குது எனக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நம்மளுமே அந்த நேர்காணலில் போய் கலந்துக்கணும். எப்போ வருது என்ன வருது நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மாவட்டத்துக்கு தனித்தனியாக வேலை வாய்ப்புகள் வரும்போது நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மாவட்டம்னு சொன்னீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வந்திருக்கா வரலையான்ற அப்டேட்டும் உடனுக்குடன் நான் கொடுத்துட்றேன். நீங்களும் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை வேலைவாய்ப்பு தேடிட்டுருக்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி காத்துட்ருக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க. தேங்க்யூ.